டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஆடி மாதம் பிறக்கும்போது இந்த ஆடி மாதம்னாலே நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது ஆடி கும்மாயம் தான். காரைக்குடி பக்கம் ரொம்ப ஃபேமஸான இந்த ஆடி கும்மாயம் நல்லா பாசிப்பருப்பு வெல்லம் எல்லாம் சேர்த்து நல்லா மணக்க செய்யும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கிற அளவுகளில் செஞ்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும் போதே உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ இந்த கும்மாயம் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு அரை கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்குருவோம். வெள்ளை உளுந்து, இது ஒரு 100 கிராம் வெயிட் இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுட்டு இதை பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை சேர்த்துக்குருவோம். இதோட வெயிட்டு பார்த்திங்கன்னா 50 கிராம் தான் இருக்கும். அதாவது எவ்வளோ உளுந்து எடுக்கிறீங்களோ அதில் பாதி பாசிப்பருப்பு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 50 கிராம் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்குறோம். இப்போது இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து நல்லா ஒன்று போல் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது கம்மியான தீயில் கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம உளுந்து சேர்த்ததுலேருந்து 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா வறுத்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து ஒரு பெரிய தட்டில் தட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1/4 மணி நேரத்தில் எல்லாமே நல்லா ஆறி வந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து ஒரு பெரிய சைஸ் மிக்ஸி ஜாரில் மொத்தத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எந்த அளவுக்கு பொடி பண்ண முடியுமோ பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்செடுத்த இந்த மாவை சல்லடையில் போட்டு ஒரு தடவை சலிச்சு எடுத்துக்கலாம். லேசாக கொஞ்சம் குருணை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் சலிச்சிட்டோம் அப்படின்னா மாவு நமக்கு நைஸாக இருக்கும். கும்மாயம் சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா சலித்து எடுத்தாச்சு. இப்போ சலித்த மாவு பார்த்திங்கன்னா மொத்தமாக நமக்கு இந்த கப்பில் ஒரே ஒரு கப்பு தான் இருந்தது. இதே அளவுக்கு தான் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ண போகிறோம். இப்போ மாவு எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப் அளவுக்கு வெல்லத்தை நல்லா துருவி வச்சுருக்கிறோம். அந்த துருவின வெல்லத்தை இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். 1 கப்பு வெல்லம் சேர்த்துட்டு இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு கலந்து விட்ருவோம். நமக்கு வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாகு பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சு வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வடிகட்டின பாகுவை கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுருவோம். இப்போ நல்லா ஆறின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்து ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த இடத்துல பாகு ரொம்ப சூடாக இருந்தது அப்படின்னா நம்ம மாவு சேர்த்த உடனே சின்ன கட்டிகளாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் லேசாக ஓரளவுக்கு ஒரு வெதுப்பாக வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக அடுப்பில் ஒரு சின்ன கடாயை எடுத்து வச்சுட்டு இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்குருவோம். நெய் நல்லா உருகி வரட்டும். நெய் நல்லா உருகின உடனே நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவு எல்லாத்தையுமே மொத்தமாக உள்ளே சேர்த்துடலாம். ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அப்படியே மொத்தத்தையும் உள்ளே ஊற்றி விட்டுலாம். அடுப்பை மீடியமாக வச்சுட்டு மெதுவாக அப்படியே ஒரு கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம இதை கிண்டி விட அது கொஞ்சமாக கட்டியாகி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம கடாயில் சேர்த்து கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆச்சு. இந்தளவுக்கு கொஞ்சம் கட்டியாகி வந்திருக்குது. இதில் பார்க்கும்போது உங்களுக்கு சின்ன கட்டிகள் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம விடாமல் கிண்டும் போது அந்த கட்டிகள் எல்லாமே தானாகவே மசிஞ்சு வந்துடும். அதனால் விடாமல் அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட 8 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்தளவுக்கு நல்லா கட்டியாகி வந்திருக்குது. இந்த இடத்துல ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் திரும்பவும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து மறுபடியும் விடாமல் அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். பருப்புகள் எல்லாமே ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம். இருந்தாலும் அந்த மாவில் பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி வேக வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த நெய் எல்லாமே அது நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குருவோம். நெய் சேர்த்து மறுபடியும் கிண்ட ஆரம்பிச்சிடலாம். மாற்றி கரண்டியை வச்சு அப்படியே புரட்டி விட்டு கிண்டும் போது நமக்கு திரும்பவும் அந்த நெய்யெல்லாம் உள்வாங்கிடும். இப்போ மொத்தமாக நம்ம கிண்ட ஆரம்பித்து சரியாக 12லேருந்து 13 நிமிஷம் இருக்கும். நம்ம சேனலில் நிறைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அந்த டைமிங்கை கரெக்டாக சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நீங்கள் கிண்டும் போது உங்களுக்கு கரெக்டாக அந்த டைமுக்கு இந்த மாதிரி வருதா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். அது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நமக்கு கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு அப்படியே மாற்றிடலாம். இதை ரெடி பண்ணி லேசாக வெதுன்னு சூடு இருக்கும்போதே சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அவ்வளவு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.